வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நிறைய பேர் வந்து ஏன் சிஸ்டர் லைவ் வந்துட்டு இருந்தீங்க, திடீர்னு லைவ் வரல. விளாகில் வந்து வர கொஸ்டின், ஷார்ட்ஸ் போட்டால் வர கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் விளாக். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருந்தீங்க, திடீர்னு லைவ் வர்றதில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் தம்பிக்கு வந்து தடுப்பூசி போட்ட விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. அவன் வந்து கொஞ்சம் காய்ச்சல்லே இருந்தனால அவனை கீழே விட்டுட்டோம். நம்ம எந்த வேலையுமே வீட்டில் செய்ய முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். 1 மணி நேரம்னாலும் உட்காரணும். அவன் வந்து டக்கு டக்குன்னு அழுதுட்டு இருந்தனால லைவ் வந்து கட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வரக்கு வந்து முயற்சி பண்ணுறோம். ஓகேங்களா? புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டை போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஃப்ராங்க் வீடியோ கேட்டீங்க. கண்டிப்பாக நாங்கள் எடுக்கலாம்னு முயற்சி பண்ண அதுக்குள்ள தம்பிக்கு வந்து இந்த ஊசி போடுற ப்ராசஸ் நடந்ததுனால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல. அவனை விட்டுட்டு நகர முடியல. இப்போயுமே பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கிறதுனால உடனே எடுத்து உடனே வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அதனால தான் ஓகேங்களா, கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னைக்கு இந்த இதில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து முதலமைச்சரோட அந்த அறிவிப்பு. உங்களுக்கு வந்து தம்பிக்கு மோதிரம் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது இல்லாமல் அமௌண்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே பார்த்தீங்க, அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சா, பேமெண்ட் ஏறிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அது இல்லாமல் பாப்பாவுக்கு ஏறிச்சா, பாப்பாவுக்கும் அதே ஹாஸ்பிட்டல் தானே பார்த்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட்டு மோதிரம் இதை தான் வந்து இன்றைக்கி நீங்கள் விளாகில் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு சொல்லிடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நாங்கள் முன்னாடி குடியிருந்த இடத்துக்கிட்ட தான் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து என்ன எல்லாமே கேட்டாங்க. என்னோடய ஆதார் கார்டு, மாமாவோட ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்து சைனப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். பட் ஆனால் வந்து பாப்பாவுக்கு அமௌண்ட் வரல. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமா 8 மாதம் வரைக்குமே 8 மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து எழுதி இங்கே இப்போ தம்பிக்கு டெலிவரி ஆச்சு இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம எழுதி கொடுத்தோம். இங்கே வந்தோடனே உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்னும் 2 கிரெடிட் ஆகிருக்கணும், 2 பேமெண்ட்டாக வந்திருக்கணும். வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க சிஸ்டர், எங்களுக்கு வரல. ஆனால் வந்து நான் 2 மாதத்துலேயே கொடுத்துட்டேன், பட் ஆனால் வரலை அப்படின்னு. சரி, எதுக்கும் இங்கே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா, நீங்கள் உங்களோட அந்த இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சைன்அப் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்து ஒரு 2 மாதமோ 3 மாதமோ என்னமோ நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை. வந்திருக்கா வரலையா அப்படின்னு நாங்கள் கவனிக்கவே இல்லை. 8 மாதமா வரல, அதனால வந்து பெருசாக நாங்கள் எடுத்துக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சு? 4 ரூபா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மொத்தம் எவ்வளோ வந்துச்சு பாப்பாவுக்கு? 3 தடவை வந்துச்சு. 4 4 4 6 வந்துச்சு. கடைசியாக வந்தது 6 தெரியல எனக்கு. ஆமாம், 12 ரூபாய் 14 ரூபாய் தான். 14 ரூபாயோ என்னமோ வந்துச்சு. ஆமாம் 14 ரூபாய். கடைசியாக வந்தது மட்டும் 6 வந்துச்சு. ஃபஸ்ட்டு 4 வந்துச்சு. அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. இருங்க சொல்லுவோம். அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாப்பாவுக்கு வந்து பாப்பா பிறந்துட்டா. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம்னு நினைக்கிறோம். மாசமாக இருக்கும்போது பார்க்கல, பிறந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன்லாம் ஆல்ரெடி நான் இன்னொரு விளாகில் சொல்லியிருப்பேன். இது இல்லாமல் வேலை இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட அந்த அமௌண்ட்டு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ இல்லைம்மா, கடைசி வந்த அமௌண்ட் எப்போ வந்துச்சு? கடைசி வந்த அமௌண்ட் இல்லை, ஃபஸ்ட்டு வந்த அமௌண்ட்டே அவளோட நாங்கள் அப்போ தான் எடுத்தோம். செகண்ட் வந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் வேலை இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இதில் இருந்தோம். அப்போ தான் லாஸ்ட் பேமெண்ட் மட்டும் எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே நாங்கள் மறந்துட்டோம் எப்போ எடுத்தோம். ஆனால் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும்போது தான் அந்த அமௌண்ட் வந்ததுங்கிறது ஞாபகம் இருக்குது எனக்கு. லாஸ்ட் பேமெண்ட் மட்டும் எங்களால் மறக்க முடியாது. எதனால் அப்படின்னா கரெக்டாக கொரோனா டைம், ஃபஸ்ட்டு கொரோனா. அந்த ஃபஸ்ட்டு கொரோனாவில் என்ன அப்படின்னா இவர் அந்த வாரம் தான் வேலைக்கு போயிட்டு ஒரு 4 ரூபா 4000 ரூபா தான் எங்கள் கையில் இருக்குது. வேறு காசு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா வரக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். இவர் ஒரு ஆள் தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து நம்ம கையில் சேமிப்போ எதுவுமே கிடையாது. கல்யாணம் ஆனோடனே பாப்பா நின்றுட்டா. கல்யாணம் ஆனோடனே பாப்பா நின்றுட்டா. பாப்பா பிறந்துட்டா. கரெக்டாக 4000 ரூபா உடனே ஊரடங்கு, லாக்டவுன். எனக்குன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த 4 ரூபாய் அப்படியே என் கையில் 1000 ரூபா இருந்துச்சு. 5 ரூபாயை அதை அப்படியே தூக்கி பீரோவில் வச்சுட்டு ஒரு காசு கூட செலவு பண்ணல. அப்படியே வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு அழுகையும் வருது ஒரு பக்கம். அமௌண்ட் காசு இல்லையே நம்ம கையில், என்னடா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவர் போய் சும்மா நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. சரி போய் பாருங்க வந்திருக்கா என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டு செக் பண்ணது தான். நம்ம நினச்சது 4 ரூபா இல்லை 3 ரூபா தான் ஏறி இருக்கு. ஏன்னா அப்போ தெரியாதுல்ல இவ்வளோ தான் கரெக்டாக கிரெடிட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. 6 ரூபா கிரெடிட் ஆயிருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு அழுக வந்துருச்சு. அழுதுட்டேன். கடவுளாக பார்த்து வந்து எங்கள் பாப்பா வந்து எப்படின்னா, நாங்கள் சிரமப்படும் போதெல்லாம் அவளோட நீ ஏமா சிரமப்படுற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொன்ன மாதிரி நாங்கள் நினச்சிப்போம். அது கவர்மெண்ட்டே கொடுத்தாலும் எங்க பாப்பா எங்களுக்காக வந்து நீ ஏன் அவளோட எங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவ எங்களுக்கு காசு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு எவ்வளவு வந்துச்சு மொத்தம்? 14 ரூபாயா? எனக்கு அதுதான் தெரியல. 14 16 தான் சரியா தெரியல. அப்ப நீ தான் கணக்கு எதற்கு கடைசியா வந்தது 6 ரூபா. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 தடவை தான் எடுத்திருக்கோம். அப்ப ஒரு தடவை 6 வந்திருக்குமா தெரியல. நீ தான் ஞாபகம். அது வந்து 12 ரூபாயோ. ஆனா கடைசியே வந்தது மட்டும் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துருந்தப்ப பாப்பாவோட அமௌண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா வந்துச்சு. பாப்பாவுக்கு 4 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 16 ரூபா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 16 ரூபா கணக்கு சொன்னாங்க. 16 ரூபா வந்துச்சு. தம்பிக்கு வந்து 16 ரூபா தான் நினைக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்தி சொல்ற மாதிரி இருந்தா கான்பாக்ஸ் பண்ணுங்க, நான் யோசிச்சு கண்டிப்பா. தம்பிக்கு சொல்லுங்க. தம்பிக்கு வந்து தம்பி நான் கன்ஃபார்ம் ஆனோடனேயுமே வந்து இப்போ புதுசு அப்படியே இப்போக்கும் அப்படியே மாற்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணணுன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஃபுல் இப்போ வந்து ஓட்டர் ஐடி முதற்கொண்டு கேட்டாங்க. அப்போல்லாம் ஓட்டர் ஐடி கேட்டாங்களா? ஆமாம் கேட்டாங்க. என்கிட்ட இல்லைங்க சிஸ்டர், இனிமேல் தான் எழுதி போடணும் அப்படின்னு சொல்லி பாப்பா பிறந்து அந்த 8-9 மாதத்தில் எழுதி போட்டு வாங்கிட்டேன். இப்போ என்னோட ஃபுல் இது இவரோட ஃபுல் இது எல்லாமே கொடுத்து ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு பேன் கார்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கார்டு வரணும் அப்படின்னு. அவங்க என்னோட திடீர்னு கார்டு வரணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப எங்கே போய் வாங்குறது என்ன அப்படின்னு தெரியல. அப்புறம் அவங்களே சொன்னாங்க. சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆக போச்சு. போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணா நல்லது அப்படினாங்க. சரி போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணா நம்ம சரி ஒரு 500-1000 மாசம்னா போட்டாது வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸ் போய் நானும் இப்படி வச்சு பார்க்குறேன் எல்லா விரலையும் வச்சு பார்க்குறேன். ஏங்க இல்லைங்க போய் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா நாங்க அது வரைக்கும் எல்லா பக்கம் நாங்க போய் வைக்கல, ரேகையெல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா நாங்க அப்ப ஒரு ஒரு வேலைக்குன்னு போய் நாங்க வைக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்க ஹாஸ்பிட்டலே போனோம். இதை நாங்க வந்து நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டேன். தம்பிக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் போனப்ப மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டேன் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து அந்த கார்டு நம்ம எடுத்துட்டோம். ரேகை வந்து விழுந்து அதையுமே போய் பண்ணியாச்சு. யாரெல்லாம் வந்து இன்னுமே நான் வந்து 8வது படிக்கையில் எனக்கு அந்த கார்டு ஆதார் கார்டு வந்து எடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நான் மாற்றாம தான் வச்சுருந்தேன். தம்பி இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த இதையவே மாற்றினேன். யாரெல்லாம் அப்படி வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வைக்காதீங்க. இப்போ இருக்கிற இதுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. நிறைய பேர் அப்படி வச்சுருக்காங்க. அதுலேயே அந்த கார்டுலேயே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதை அப்டேட் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல வந்துச்சு. 6 மாதம் 6 மாசத்துல தம்பியோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து ஏறிடுச்சு. எவ்வளோ? 6 ரூபாயா? 6 ரூபா ஆயிடுச்சு. 6 ரூபாயா 4 ரூபாயா? 6 ரூபா. தம்பியோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா ஏறிடுச்சு. செகண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 6 ரூபாயோட நிற்கிது. 6 ரூபாயோட அது எப்போ நீ சிஸ்டர் கேட்கவே இல்லையா? கேட்கல. அதாவது பாப்பாவோடது கரெக்டாக கணக்காக ஒவ்வொரு இதில் வந்து வந்துருந்துச்சு. அது கரெக்டாக மாதங்கள் எனக்கு சரியாக தெரில. எத்தனையோ மாதம் கரெக்டாக தள்ளி தான் ஏறி இருந்திருக்கேன். எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து தம்பிக்கு வந்து இப்போ 6 மாதம் ஏறிடுச்சு. அவன் பிறந்து இப்போ 2 மாதத்துக்கிட்ட 2 மாதம் ஆக போகுது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேமெண்ட் இன்னும் நம்மளுக்கு ஏறவே இல்லை. நர்ஸுக்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் நான். ஆனால் அவங்க செக் பண்ணி பாருங்கள் ஏறிடும் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஆனால் வந்து ஏறலை. அதான் வாட்ஸ்அப்லேயே வருதுல்ல, இப்போ செக் பண்ண சொல்லிடுறது. ஏறலை. இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் மாறுச்சு இல்லைங்களா, ஆட்சி மாறினால இனி ஸ்டாப் ஆயிருக்கா, எல்லாத்துக்கும் வந்து வருதா வரலையான்னு தெரியல எனக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பாப்பாவுக்கும் பேமெண்ட் வந்துச்சு, தம்பிக்கும் பேமெண்ட் வந்து ஒரு பேமெண்ட் வந்துருக்கு, 2வது பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வந்துடும் மேக்ஸிமம். நிப்பாட்டெல்லாம் மாட்டாங்க, இதை போட்டுருவாங்க. அதே மாதிரி பாப்பாவோடது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணுறோம், நம்ம சூழ்நிலை மாதிரி செலவு பண்ணுறோம். தம்பியோடது வந்து பார்த்தீங்கன்னா அது தம்பிக்குன்னு வந்ததுன்னு சொல்லி
அப்படியே ஒதுக்கிட்டோம். ஓகேங்களா, நம்ம வந்து அதுலேருந்து வந்து அமௌண்ட் எடுக்கலை, செலவும் பண்ணல. அவனுக்குன்னு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், இல்லை பாப்பாவுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். 6000 12 ரூபா தான் வரும். அதில் என்ன நீங்கள் பண்ணுவீங்க? தம்பிக்காக அக்கா காசு சேர்த்து வச்சுருக்காங்க, பாப்பா வந்து காசு சேர்த்து வச்சுருக்காங்க, அதுலேருந்து ஏதாவது பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, மோதிரம் சிஎம் சார் கொடுத்த மோதிரம் வந்துருச்சா உங்களுக்கு? தனியாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தனியாக ஃபார்ம் வந்து கிடையாது, ஃபில் பண்ணல. எங்களை இது வரைக்கும் யாரும் அப்படி கேட்கல. ஹாஸ்பிட்டல் தம்பி டெலிவரி சொன்னாங்க. இதை பற்றி எதுவுமே சொல்லவும் இல்லை. அவங்க வந்து இதை பற்றி எல்லாம் சொல்லலை. ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சொல்லலாமா, நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை சொன்னாங்க. இல்லை அது நான் வீடியோவில் பார்த்தேன். தனியாலாம் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அப்டேட் மட்டும் வந்துச்சு. என்ன அதாவது இப்போ சிஎம் சார் செய்தியில் பார்த்தோமா, அறிவிச்சிருக்காங்களே அடுத்த மாதம் வந்து அண்ணா பிறந்தநாள்லேருந்து மோதிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் தம்பி பிறந்த ஜிஹெச்லேருந்து அந்த சிஸ்டர் வந்து சொல்லி விட்டுருக்காங்க. இப்படி வந்து அவங்களுக்கு ரிங்கு கிடைக்கும். நான் கூப்பிடணும்னு நினச்சேன், மறந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்த மாதம் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லிடுங்க மோதிரம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. பட் மோதிரத்தை வாங்கி கையில் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கையில் போட்டு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், அதுக்காக எந்த தனியாக ஃபார்முமே யாருமே ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து தான் நம்ம போடுறோம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, இருக்கிற இடம் எல்லாமே வந்து ப்ரூஃப் கொடுத்து தான் நம்ம வந்து அந்த டெலிவரி இதுக்கே போகிறோம். அதனால வந்து தனியாக எந்த ஃபார்ம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால் சப்போஸ் உங்களுக்காக டெலிவரி ஆகிருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில், அதாவது ஜூன் 22க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து ரீசெண்ட் டேஸில் பிறந்த பிறகு இதுக்காக தனியாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் குழந்தை பிறந்த அந்த ஜிஹெச்சில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக ஜிஹெச்சில் அவங்களே உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க. அது இல்லாமல் ஒன்று என்ன, ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரைவேட்லேயும் பார்க்குறோம், ஜிஹெச்லேயும் பார்த்துட்ருக்கோம் சிஸ்டர், எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அங்கேயே செக் பண்ணி அங்கேயே டெலிவரி ஆனால் மட்டும்தான் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. இது ஓரலாக இந்த மாசமாக இருக்கிறவங்களாம் உட்காந்து பேசணும் இல்லைங்களா, நம்ம செக்கப் போகல அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சது தான். மற்றபடி வந்து அங்கே பார்த்தா தான் கொடுப்பாங்க, இங்கே பார்த்தா தான் கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை. உங்கள் ஏரியா நர்ஸுக்கிட்ட நீங்கள் கேட்டுக்குங்க, சொல்லிடுவாங்க என்னன்னு டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மோதிரத்துக்குன்னு எந்த ஒரு ஃபார்மும் கிடையாது. நீங்கள் நார்மலாக உள்ளே போகவே எல்லா ஃபார்மும் கொடுத்தா போவீங்க. கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கிஃப்ட்டு கொடுத்தாங்க, பேகு உங்களுக்கு எத்தனை கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அதை நீங்கள் ஷார்ட்ஸில் போடவே இல்லை, வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வாங்கிட்டேன் சிஸ்டர், ஒரு கிஃப்ட் இல்லை 2 கிஃப்ட் வாங்கியிருந்தேன். 2மே வந்து நாளைக்கு உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு கூப்பிடல. எப்படின்னா அவங்க கொடுக்கும் போது கரெக்டாக நான் போயிடுவேன். அதனால எதர்ச்சியாக நான் வாங்கிட்டு வந்தது தான் வந்து 2 தடவையுமே. இல்லை ஒரு டைம் வந்து நாங்கள் கரெக்டாக வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். வீடு ஷிஃப்ட் பண்ணப்போ அவசரமாக கூப்பிட்டாங்க. விலாகுமே அது சரியாக நான் எடுக்கல, டக்குன்னு போய் நான் அதை வாங்கிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி கூட எடுக்கல, எடுத்துட்டேன். அதுக்கு நம்ம போயெல்லாம் எடுத்தோம், திடீர்னு வந்து எடுத்துட்டேன். அந்த அன்னைக்கு நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில ஜாயின் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டாங்க, கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருப்பேன். அது எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு பக்கம் கேம்ப் போட்டிருந்தாங்க, கேம்புக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் கிட்டு கொடுக்குறேன்னு சொல்ல. நானும் கேம்புக்கு போனேன், பார்த்தா கிட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து எதர்ச்சியாக தான் நடந்தது. அதனால தான் நான் வீடியோ போடலைங்க. 2 தடவை போட்டிருந்தோம் போட்டிருந்தோமா, அதுக்கு நீ போடலன்னு கேட்கறாங்க. நம்ம ஆனா எடுத்தோம், அங்க கொடுத்தத வீடியோல எடுத்தீங்க, அங்கேயும் கொடுத்து எடுத்தாச்சு, இங்கேயும் கொடுத்தாச்சு, புரியலையா? அதுக்குன்னு நான் வீடியோ போடல, அதுக்குன்னு நான் வீடியோ போடல, ஷார்ட்ஸும் போடல. எதர்ச்சியா வாங்கினாலும் நான் ரெண்டையுமே வந்து நான் இது பண்ணல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட எடுத்துருக்கலாம். இருக்கிற டென்ஷன்லேயும் இருக்கிற அந்த பிக்கல்லையும் நான் வந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கவர்மெண்ட்ல இருந்த எல்லா சலுகையுமே வந்து குழந்தைகளுக்கு எனக்கு கிடச்சிது. பாப்பாவுக்கு கிடச்சிது, தம்பிக்கும் கிடச்சிது. பிறந்ததுக்கப்புறம் அந்த இது கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுவும் கிடச்சிது. ஓகேவா?
அந்த பெட்டு, பாப்பாவுக்கும் அந்த கிளுகிளுப்பு சோப்பு அதெல்லாமே அதில் இருக்கும், தம்பிக்கும் அது இருந்துச்சு. ரிங் ரெண்டுமே கிடைச்சனே அடுத்த வீடியோ ரிங் வாங்கிட்டு அப்படி ரிங் வாங்கும்போது வீடியோ எடுக்கிறோம், அதே வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது கொஸ்டின் நாங்கள் விட்டுட்டோம்னா, ஏன்னா இந்த பாப்பாவுக்கு வந்துச்சா தம்பிக்கு வந்துச்சா, பாப்பாவுக்கு என்ன இது ஃபில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்கு ரிங்கு கொடுக்குறாங்களா, வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறோம். தம்பிக்கு பேர் எப்போ வைக்கிறீங்க, பேர் எப்போ வைக்கிறீங்க, நானும் ஒவ்வொரு விளாக்லேயும் சொல்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணாமல் இருக்க மாட்டாது, உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்க, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட், அதாவது கமெண்ட்டுக்கு பற்றிலாம் ஹைப் அண்ட் பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. பாய் டாட்டா, நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம்.